வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா குக்டு சேனல் கொடுத்த இந்த மதுரை சிக்கன் ஃப்ரை மசாலா யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிக்கன் சுக்கா மதுரை சிக்கன் சுக்கா ஃப்ரை ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னுட்டு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க செய்கிறதுக்கு. டேஸ்ட்டு பயங்கரமாக சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டாச்சு. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கி அதிலே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கியாச்சு. இவ்வளோதாங்க நம்ம சேர்க்க வேண்டியது. இதில் வந்து நான் 1/2 கிலோ போல் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனையும் நான் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கெட்டில் குக்டு பேக்கெட்டுங்க, இதுதான் குக்டு பேக்கெட். இதில் 2 பேக்கெட் இருந்தது. ஒரு பேக்கெட் வந்து 4 பேருக்கானது. நான் 2 பேக்கெட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து 7 பேருக்கு சமைக்கிறதால நான் 2 பேக்கெட்டையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். வேறு எந்த பொருளுமே நான் சேர்க்கலங்க. வெறும் எண்ணெய், கருவேப்பிலை, 2 வெங்காயம் இதை நல்லா வதக்கிட்டு இந்த சிக்கனையும் 1/2 கிலோ சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பேக்கெட் கட் பண்ணி இதில் மசாலா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சிக்கனோட சேர்ந்து. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் அப்படியே வைங்க. வச்சோடனே கொஞ்சமாக சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கிளாஸ் போல் பெரிய கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டேங்க. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணிங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் மூடிய வச்சு நான் வேக வச்சு எடுத்துடுறேன். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்ப்போங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் போல் ஓப்பன்லேயே வச்சு நான் வேக வைக்கிறேங்க. என்னென்னா தண்ணி வந்து ரொம்ப நான் ஊற்றிருக்கிறதால கொஞ்சம் தண்ணி இருக்கணும். நான் இது சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுறதால கிரேவி மாதிரி நான் கொடுக்குறேங்க. இல்லை நீங்கள் சுக்கா ஃப்ரை மாதிரி நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணோம்னா கூட நீங்கள் நல்லா தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி மாதிரி ஊற்றிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பூரி இல்லை பரோட்டா எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.